நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு சாரி அப்படின்வாங்க. இதில் என்ன இருக்குது வா நம்ம போய் வாட்டர் ஷோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஐயோ தண்ணி பேய் இருக்குமே நான் வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆனால் பயந்துக்கிட்டே போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காட்ட மாட்டாங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டில் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயின் செம்ம டயர்டாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஃபேன்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ தான் கோவமாக இருக்கார் இல்லையா, அதனால ஃபோன் பண்ண மாட்டாங்களா. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஹீரோ கிட்டேருந்தே ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ இங்கே பாரு அந்த மியூசிக்கல் ஷோக்கு போனல அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு ஒரு கோவமா. உடனே நம்ம ஹீரோ நான் அதை ஏன் கேட்குறீங்க, நான் அந்த ஷோக்கே போகலங்க, அதுக்கு பதிலாக 2 பேரும் வந்துட்டு ஹார்ன் ரிவருக்கு போயிருந்தோம் காற்று வாங்கலான்னு. அங்கே பார்த்தா ஒரு மேரத்தான் பேய் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சுங்க, என்ஜாய் பண்ணவே விடல. அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி ஷோ பார்க்கலான்னு அங்கே போனால் அங்கே ஒரு பேய் உக்காந்துட்டு மேலேயும் கீழேயும் தண்ணியில் குச்சி இருந்துச்சு தெரியுமா. நான் என்ஜாயே பண்ணலன்னு நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோ இந்த கதையெல்லாம் நான் கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணலன்னு எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு சொல்லிட்டு சரி போய் தூங்க போ அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோக்கும் அப்பாடி இப்போ தான் நிம்மதியாகுது அப்படின்ட்டு அவரும் தூங்க போய்டும். நம்ம ஹீரோயின் தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு அந்த குட்டி குழந்தைங்களை காமிப்பாங்க. ஹீரோயினுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தைங்க. அவங்க வந்து அந்த பேய் பொம்மை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு லேட் ஆகுமா இன்றைக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபோனில் பேசிட்டு அந்த பெரிய பையன் சரி உனக்கு உடம்பு சரியில்லை இரு நான் பேஸ்ட்ரி வாங்கிட்டு வரேன் ஏஞ்சி வெளில போயிடுவான். பார்த்தா இந்த குட்டி பையன் மட்டும் இங்கே விளையாடிட்டு இருப்பான்.